அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே? எம்ஆர்சிட்ட போய் கேளுங்க, தலைவர்கிட்ட போய் கேளுங்க. அப்புறம் டாக்டர் ஸ்ரீ சரவண்ட்ட வந்து போய் கேளுங்க. சார் வணக்கங்க. இப்போதான் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது இல்லாமல் பேட் காமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பேட் காமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறீங்கயா, பார்க்காதீங்க கேட்காதீங்க ரிப்ளை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அக்கா நான் ஒன்றே அக்கா அண்ணன் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்றே தான் சொல்லிக்கிறேன். நான் ஏன் ரிப்ளை பண்ணுறேன்னா பேட் காமெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான். இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, யாருமே தெரியாமல் பண்ண கிடையாது. தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற தெரிஞ்சிருக்கணும். சரிங்களாங்க? இதெல்லாம் காப்பாற்ற தெரியாமல் இன்னும் தான் சொல்லுவேன், இவங்களாம் வந்து போகிற போக்கில் பற்று விட்டு போனவங்களாம் இருப்பாங்க. அதான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அறிவில்லாதவங்க. சரி பரலோட்டம். இன்னும் நான் பேர் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தர் வந்து ஜீவான்னு ஒருத்தர் வந்து அவர் கேட்டிருந்தாரு, பிரதர் நீங்கள் மெத்யூ நீங்கள் வந்து சிமஞ்சியில் தான் நீங்கள் எக்கோ ஹில்ல தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க, உன்ன தான் கேட்கணும், நான் அந்த வீட்டில் இருந்தால் இல்லாமல் இருந்தால் நீங்களாம் கட்டி சேவை காசு கட்டி இல்லை எதாவது பண்ணி நீங்களாம் கொடுக்க போகிறீங்க? ரெண்ட் ஹவுஸ். அது ரெண்ட் ஹவுஸ் தான். நான் ஏன் சிமஞ்சிக்கு வந்தேன்னா, என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் வளர்க்குற பப்பிங்களுக்கு, நான் அதுக்கு முன்னுக்கு நான் பப்பியோடு தான் நான் 2016 வந்தேன், 2016 வந்தேன் சிமஞ்சிக்கு. அதுக்கு முன்னுக்கு நான் சிராசல் தான் இருந்தேன். அதுக்கு முன்னுக்கு நான் இருந்த இடம் வந்து சன்பிங்கில், ஜலான் சன்பிங் ஃப்ளாட்ஸில் தான் நான் இருந்தேன். வளர்ந்தது எல்லாமே அங்கே தான், பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கள் பாட்டி கூட தான் நான் இருந்தேன், வளர்ந்தது. அது இல்லாமல் நான் பாதி வருஷம் நான் ஆசிரமத்தில் இருந்து வளர்ந்தேன். நான் ஆசிரம கஷ்டம்னு என்னென்னு தெரியும் ஜீவா, உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் நீங்கள் இதெல்லாம் பேச மாட்டீங்க. காசோட வேல்யூன்னு என்னென்னு தெரியுமா உங்களுக்கும்? அது தெரியல. அது இல்லாமல் இன்னும் நான் கேட்குறேன், எக்கோவில் நான் இருந்தேன், நீங்கள் நினைக்கிறேன் டெய்லி வந்து என்னோடய வீட்டு மனுக்கு வந்து விளக்கு பிடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி என் ரூமில் வந்து விளக்கு பிடிச்சிருப்பீங்க போல. நான் எக்கோவில் இருந்தேன்னு. சரியா? நான் எக்கோவில் இருந்தாலும் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா? நான் ரெண்டல் வீட்டில் இருந்தேன். சரி எக்கோவில் இருந்தேனே, இப்போ அங்கே இருக்கேண்ணா நான்? அந்த வீட்டில் நான் தங்கியிருக்கேனா இல்லை சொல்லுங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் எக்கோவில் இருந்தேன்னு. சரியா? அது மனுக்கு நம்ம அதே இடத்துல தீத்தேசில் தமன் தாசை சிமஞ்சியில் தான் இருந்தோம் நாங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே நாங்கள் அங்கே இருந்தோன்னே. அப்பயே நீங்கள் ஜீவா நீங்கள் வரல, கண்டிப்பாக நீங்கள் ஜீவாவாக இருக்க மாட்டீங்க, ஃபேக் அக்கௌண்ட் தானே செய்கிறீங்க எல்லாமே. ஏன் ஒரிஜினல் அக்கௌண்ட் யாத்துக்கு செய்யறதுக்கு தைரியம் கிடையாது? ஏன் மூஞ்சை காட்டி பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டீங்க? ஏன் வந்து எங்களை கேட்க வேண்டியதானே? ஏன் எக்கோவில் இருந்தீங்க, எக்கோவில் வீடு கொடுக்க வேண்டியதானே? சரி, என்கிட்ட வீடு இல்லை, நான் ரெண்ட் ஹவுஸ். ஜீவா உங்கள்கிட்ட வீடு இருக்கா? வீடு கொடுங்க. உங்கள்கிட்ட காடி இருக்கா? பிள்ளைங்களுக்கு பாக்கிய கொடுங்க. தமிழ் சம்மந்தத்துக்கு நீங்கள் செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது எனக்கு. வந்து செய்யுங்க, வீடு இருந்தால் வீடு கொடுங்க. நான் வீடு மாறி வர்றதுக்கு எத்தனை பேர்த்திட்ட கேட்டேன், எத்தனை தமிழ் ஆள்கிட்ட நான் கேட்ட வீடு தமிழ் ஆசிரமா. ஐயோ பிள்ளைங்களா, எப்படி நான் விடுவேன்? அதே தமிழன் கேட்டது வீடை தமிழன் தான் எனக்கு அந்த பதிலே கொடுத்தான். ஒரு தமிழன் கூட கொடுக்கல எனக்கு, சைனீஸ் கொடுத்தான் எனக்கு. சைனீஸு பரவாயில்லையா? ஆமாம் எங்களுக்கு புண்ணியங்க, இத்தனை பிள்ளைங்க நீங்கள் வளர்க்குறீங்க, எங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, புண்ணியங்க. இருந்துக்கோ, ரெண்டல் காசு கட்டி இருந்துக்கோ. அவன் ஃப்ரீயாக கொடுக்கல எங்களுக்கு, ரெண்டல் காசு கட்டி இருந்துக்கோன்னு சொல்லி தான் கொடுத்தான் எனக்கு. இன்னும் ஸ்டில் ரெண்டல் தான் இருக்கேன் நான் இங்கேயும். அதுக்கு தான் நான் வீடு வாங்குறதுக்கு நிறைய பேர்த்திட்ட நான் உதவி கேட்டு, நிறைய பேர் வந்து எங்களை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். வீடு வாங்குறதுக்கு சரி கேட்டோம். நாங்கள் வேன் வாங்குறது தான் போட்டோம். வேன் வாங்குறது போட்டதுக்கு நிறைய பேர் கேட்டிங்க, வேன் வாங்க போகிறீங்க, அது வாங்க போகிறீங்களா, எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் அது இதுன்னு. நான் கேட்க ஆள், நான் பார்க்காத ஆள், கேட்காத ஆள் கிடையாது நாங்கள். சரிங்களா? இன்னொன்று நாங்கள் வீடு அந்த வேன் வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களோட ரிட்டைர்மெண்ட் காசை நாங்கள் எடுத்து நாங்கள் வாங்கினோம். கோவிட்டில் கொடுத்தாங்களே 10,000 கொடுத்தாங்களே, அதெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வாங்கினோம். நாங்கள் கோவிட் டைமில் நாங்கள் பில்லிங்களை விட்டுட்டு உள்ள சேவை காசு கட்ட முடியல, அது கட்ட முடியல, இது கட்ட முடியலன்னு ஓனர்ஸ் எங்கள்கிட்ட ஸ்டில் அந்த 10,000 எங்களோட இபிஎஃப் காசு, எங்களோட ரிட்டைர்மெண்ட் காசு. அது நாங்கள் எடுத்து நாங்கள் வேனை வாங்கினோம். ஏன்னா அதுக்கு கேட்டதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னீங்க, நிறைய தெரிஞ்ச ஆள் பெரிய ஆள் எல்லாமே சொன்னீங்க, உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்க அனுப்பிவிடு. அதே கேள்வி நான் கேட்டேன்னா, எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க தான் இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் ஒரு மனிதன் தான் இருப்பான். சரிங்களா? அதுக்கு நான் விற்று சம்பாதிக்க முடியாது. விற்று சம்பாதிக்க நினச்சா மற்றவங்க மாதிரி நானும் வாழ்ந்துருப்பேன். என்னோடய வாழ்க்கையை விட்டுட்டு இந்த சமுதாயத்துக்காக நான் வாழ்கிறேன். ஏன்னா நானும் ஆசிரமத்தில் இருந்து வளர்ந்துருக்கேன். கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஆசிரமத்தில் கஷ்டம், வலி, வேதனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நான் நிறைய வாட்டி கேட்குறேன், நான் நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன். எங்களோட பஜ்ஜிக்கானே தான் நீங்கள் கேட்டாங்க எங்கள்கிட்ட, நீங்கள் வந்து உண்டி வைக்க மாட்டீங்கன்னு. என்னோட பெருசத்தான ஒரு உண்டியை எந்த கடையில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏன் வீட்டு பிள்ளை எங்கே தெருவா வந்து பிச்சை எடுக்குதா, சொக்ஸை வைக்கிறா, பென்சில் வைக்கிறா, அதை வைக்கிறா, இதை வைக்கிறா, கேட்குதா? கௌரவம் என் பிள்ளைக்கு நான் கடை ஆரம்பித்து கொடுத்து, என் பிள்ளைங்க தான் வியாபாரத்தை பண்ணுறாங்க, அந்த காசை என் பிள்ளைங்க தான் பாய்க்கிறாங்க, பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க.
அவங்க வியாபாரத்துக்கு அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு அதை அவங்க பண்ணுறாங்க. ம் அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். ம் வியாபாரம் நீங்கள் வந்து டெய்லி எங்களுக்கு வியாபாரம் கொடுக்குறீங்களா? நம்ம சமுதாயம் என் பிள்ளைங்களுக்கு இந்த வியாபாரம் கொடுக்குறீங்களா? செய்வனை செஞ்சு போடுறீங்க. ம் இல்லையா உங்களுக்குலாம்? நான் ஒன்று என்ன கேட்குறேன், அறிவு ஒன்று இருக்கா? ம் சொல்லுங்கள். வியாபாரம் கொடுத்துருந்தீங்க, என் பிள்ளைங்க இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. வியாபாரம் கொடுக்கலையே, வாழ விட மாட்டீங்களே. ஏன் வாழ விட மாட்டீங்க? டிக்டாக் செய்கிறாங்க டெய்லி வீடியோவை வந்து என்ன பேசுகிறீங்க? அசிங்கமாக பேசுகிறீங்க, படுக்க கூப்பிட்றீங்க. ம் அப்போல்லாம் அறுபது இல்லையா? இந்த ஜீவான்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நான் எல்லாத்து பேர் சொன்னாலும் அசிங்கமாயிரும். ம் எனக்கு தெரியும் அதில் பாதி பேர் யாருன்னு. இதில் யார் கமெண்ட் கொடுக்குறா, யார் என்ன பண்ணுறா எனக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது நானே போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து பேசுங்க, கேளுங்க. முடியலையா வீடை வாங்கி கொடுங்க. மித்ரா முடியலையா பிரச்சனை இல்லை. நம்ம சமுதாயம் எவ்வளோ பிங்க் தண்ணி சொல்லுங்க, பின்தங்கி நிற்கிதா. நிறைய பேர் பின்தங்கி நிற்கிறாங்க. நிறைய பேர் நாங்களே எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாங்களே, நான் சொல்லக்கூடாதுங்க, நாங்களே போய் வெளியே இடத்துக்கு நிறைய பேருக்கு சோறு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து கொடுக்குற ஜாமான் எங்களுக்கு போதுனால வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போய் கொடுத்துட்டு வருவோம். வாங்கினவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் சோஷியல் மீடியாவில் போட மாட்டோம். ஏன்னா மற்றவங்க போய் நான் அசிங்கப்படுத்த விரும்பல யாரையும். கொடுத்துருக்கேன், செஞ்சுருக்கேன், பண்ணியிருக்கேன்னு. நம்ம சமுதாயம் தானே. சாப்பாடை போட்டால் செல்ஃபி எடுப்பீங்க வந்து. இன்றைக்கி நான் சாப்பாடு கொடுத்துட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவோட கருமாரியோ எங்கள் அம்மாவோட இது வந்து மோச்சம் அடைஞ்சிரும், அது அடைஞ்சிரும், எங்கள் அப்பாவோட அடைஞ்சிரும், தாத்தாவோட அடைஞ்சிரும்னு யாருங்க சொன்னா? யார் சொன்னா? நான் கேட்குறேன். அது இல்லாமல் ஒன்றையும் நான் கேட்டிருக்கீங்க, மித்ரா காசு கொடுப்பாங்களா கேட்க வேண்டியதானே. மன்னிச்சிக்கோங்க மித்ரா, ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்து நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு. அதே மாதிரி எம்ஐசி கொடுக்குமே, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே. எம்ஐசிட்ட போய் கேளுங்க, தலைவர்கிட்ட போய் கேளுங்க. அப்புறம் டத்து ஸ்ரீ சர்வன்ட்ட வந்து போய் கேளுங்க. சார் நான் அனுப்பி கேட்குறவங்கள்ட்ட உங்கள் பேரை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஏன்னா நம்ம மக்கள் வந்து நான் ஸ்டாப்பாக இந்த வீடியோ பேர் தான் மென்ஷன் பண்ணுறோம். இது 2வது நாள் நாங்கள் வீடியோ வெளியாகி 2வது நாளும் உங்கள் பேர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. டத்து ஸ்ரீ சர்வன்ட்ட போய் பாருங்கள், அவங்க கேளுங்க, அவர் செய்வார் உங்களுக்கு, அவர் கொடுப்பார் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு. நான் அப்படி சொல்லி கமெண்ட் நிறைய பேர் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் உங்கள் பேரை சரி அவங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் அரசியல்வாதி சார், நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து அரசியலை நடத்தணும் தான் பார்க்குறீங்க, சரிங்களா? நீங்கள் எங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் சொல்லி நீங்கள் சமுதாயத்தை நடத்தலை நான் நினைக்கிறேன். அது வேற, அரசியல் வேற, என்ஜிஓ வேற. இது எங்களுக்கு புரியும், சில முட்டாளுங்க புரிய மாட்டுது, சரியா? அரசியல் வேற, வீடு வேற, அவங்களோட என்ஜிஓஸ் வேற, நாங்கள் என்ஜிஓ, சரியாங்க? சொந்தமாக சம்பாதிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா? மக்கள் காசில் வாழ்கிறேன். நான் நகை போடுறேனோ இல்லை நான் என்ன போடுறேனோ அது ஏன் காசு, நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணால் பண்ணேன். நாங்களும் வேலை செய்கிறவங்க. நான் வேலை செஞ்சு நான் 30 நாளும் ஒரு வீட்டில் சமைக்கிறதுக்கோ சாப்பாடுக்கோ 30 நாளுக்கும் சம்பாரிச்சு ஆகணும். நீங்கள் கொடுக்குற காசா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன்னு. எங்களுக்கு மூஞ்சி சொல்லிக்காங்க. டெய்லி நான் சமைக்கிறத நீங்கள் சமைக்க முடியும். டெய்லி 30 பேர்த்துக்கு காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களால் செய்ய முடிஞ்சால் நம்ம சமுதாயம் என்றைக்கே முன்னேறி இருக்கும். நான் செய்கிறனால நான் எதுவும் சொல்ல கிடையாதுங்க. என்னோடய வேலையை நான் செய்கிறேன், என் சமுதாயத்துக்கு என்னோடய வேலை செய்கிறேன். உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்களா பாருங்கள். இந்த பேட் கமெண்ட் கொடுக்குறது, நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா அது இது லொட்டு லொஸ்க்குன்னு, சரி நான் என்னவே இருந்தால் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? நான் என்னோடய வேலையை செய்கிறேன், உங்கள் வேலை நீங்கள் செய்கிறீங்களா? தமிழ்னா இருந்து உங்கள் வேலை நீங்கள் செய்கிறீங்களா? இதான் தமிழை குத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நண்டு கால் மாதிரி பிடிச்சி கீழே இழுப்பீங்களா, அப்படியே பிடிச்சி எல்லாத்தையும் இழுக்கணும். அதுதான் உங்கள் வேலையே. எவ்வளோ பேர் டிக்டாக்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கெலாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. என் பிள்ளைங்க டிக்டாக் செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் 3 ஆர்டரு சொல்லுங்கள். 2 ஆர்டர் 3 ஆர்டர் வச்சு என் பிள்ளைங்க வீடு வாங்குவாங்களா, இல்லை அவங்க படிப்பு செலவு பார்ப்பாங்களா, இல்லை அவங்க சம்பாதித்த பார்ப்பாங்களா? என்னத்தை செய்வாங்க சொல்லுங்கள்? அதுக்கும் நான் கை கொடுத்து தான் ஆகணும், அதுக்கும் நான் ஓடி தான் ஆகணும். நானும் பொத்திக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. நீங்களாம் பேசுகிறீங்க, பேசுங்க அப்படி சொல்லிட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ சுருட்டிக்கிட்டு ஓடினவன்லாம் இருக்கான், அவனெலாம் கேட்கறதுக்கு யாருக்கும் ஒக்கு கிடையாதுல்ல. மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க.